ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுர்கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்யாண வீட்டு ஃபேமஸ் ரைஸ் கீர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு பாதாமை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதோட தோலை உரிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். இதை ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம பரபரன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த பாஸ்மதி ரைஸை எடுத்தாச்சு. இப்போ இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாதாம் அரைச்சாச்சு. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் வச்சுருக்கேன். பால் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பால் பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது வேகிற வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். அரிசி எடுத்த அதே கப்பில் 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கலருக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர். இப்போ இதில் ஏலக்காய் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ முழு ஏலக்காய் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் முந்திரி சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைய நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ரைஸ் கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கல்யாண வீட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸானது, முத்தஞ்சன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பாய்.